எல்லாருக்கும் வணக்கம். நான் கோவை பிரியா. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கோயம்புத்தூரோட குறிச்சிக்குளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். ஏன் இந்த பதிவு இப்போ நான் போடுறேன் அப்படின்னா, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து மழை காலம் அப்படின்றதுனால எல்லா பக்கம் இருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஆறாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லா பக்கமுமே தண்ணி நிறையா இருக்கும். இந்த டைமில் நம்மளுக்கு எல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது, கொரோனா டைம் நம்ம எங்கேயும் போகிறது கிடையாது, ஸோ இங்கே மட்டும் போகலாம், இங்கே இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம போய் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போய் அந்த தண்ணியில் வந்து ஆழம் எங்கே இருக்குது, என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது. அவ்வளோ வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்போம். இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பேப்பரில் பார்ப்போம், குழந்தைங்க வந்து விளையாட போனாங்க, ஸோ மூழ்கி இறந்துட்டாங்க, பெரிய பசங்களே வந்து விளையாட போனாங்க. நான் இந்த மாதிரி நிறைய நியூஸ் நானே கேள்விப்பட்டிருக்கேன். ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த பதிவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு நம்ம வந்துட்டு எந்த விஷயம் பண்ணாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்துட்டு இது மழை காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து சளி காய்ச்சல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும். உடனே வந்து இது நமக்கு கொரோனாவாக தான் இருக்குமோ அப்படின்ற அந்த பயம் ஃபஸ்ட் நம்மக்கிட்ட இருந்து போகணும். ஸோ அந்த ஒரு விஷயம், எந்த ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்துட்டால் ஐயோ நமக்கு கொரோனா வந்துருச்சோ அப்படின்ற பயம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயம். அதுக்காக வந்து நம்மளோட சிம்டம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அந்த சிம்டம்ஸ் அப்படி இருந்ததுன்னா ஓகே. பட் நார்மல் சளி காய்ச்சலுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு கொரோனா தான் வந்துருச்சுன்னு கூட சூசைட் பண்ணி இறந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து நியூஸ் வந்து கிடச்சிது. பட் எதுவுமே நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்காம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுனால தான். எனக்கும் ஒரு 2 நாளாக கோல்டு தான். பட் இருந்தாலும் நான் அந்த ஆவி பிடிச்சேன். பட் எனக்கு இப்போ நல்லா கிளியராக இருக்குது. அப்போ வந்து இது ஓகே, இது நான் மழையில் நனைஞ்சேன் அப்படின்றதுனால தான் எனக்கு கோல்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது தயவு செஞ்சு பார்த்து போங்க. நான் அந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு நிமிஷம் வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஆகுதுன்றது கண்டிப்பாக அந்தந்த ஃபேமிலியில் இருந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். மேலேருந்து பார்க்குற யாருக்குமே நமக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. ब्लड